உங்களோட மாவட்டத்தில் வச்சுக்கொள்ளுங்க, அவங்களோட வீட்டுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க, அல்ல உங்களோட வீட்டுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஒன்று 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 நான் சொல்லவா, இது வந்து எந்த டைம் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணா, உட்காருங்க. சரியோ? சரியா? அதனால சபாநாயகர் அவர்களே, අරයා පොඩ බැඳලා දාන්න මේ කතානායකතුමනි. ලණුවක් දාලා. හරි. අනේ යනවා යන්න ඕයි තම්සේ. හරි. හරි. நீல அதாவது அந்த சரியா? ගරු මන්ත්‍රීතුමා තප්පර 30ක් කාලයක් ගන්න. අයි තප්පර 30ක් පොයින්ට් වෝට් එකේ තියෙන විනාඩියක්. හරි මට කියන්න දැන් 2021 අපේ DCC මීටින් එකක් තිබ්බා 31 වෙනිදා. 2021 මගේ ෆෝන් එක ට්‍රැක් කරලා 2021 23 වෙනිදා අපේ සභානායකතුමා ලියුමක් දීලා තියෙනවා පොලිසියට මාව අරස් කරන්න කියලා. හැබැයි මට දැනුවත් කරලා නැහැ. එදා දවසේ ඉඳන් අපේ සභානායකතුමා කරන්නේ ඕගොල්ලෝගේ මේ ප්ලෑන් එක තමයි මේවා කරන්නේ. ඒක සම්පූර්ණම වැරදි. මාව අරස් කරන්න පොඩි ගරු ඇමතුමා කතාව කරගෙන යන්න. கௌரவ உறுப்பினர்களே, இன்று காலையிலிருந்தே இடம்பெற்ற இந்த விவாதம் நல்ல முறையில் இடம்பெற்று சொல்கின்றது. அப்ப நல்ல முறையில் இடம்பெற்று செல்லுகின்ற போது இப்பொழுது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது, இதில் வந்து அந்த என்னமோ அந்த சிவன் பூசையில் கரடி பூந்த மாதிரி ஒரு சில கரடிகள் பூந்து விளையாடுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அதனால வேண்டி விசேடமாக நாங்கள் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டால், இன்றைக்கு காலையிலிருந்து இடம்பெற்ற விசேடமாக கௌரவ ஜிஜி பொன்னம்பலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் இந்த அமைச்சு சுடற்பிலாக உரையாடுகின்ற போது நல்ல யோசனைகள் முன்வைத்தார்கள். அதே போன்று இங்கே திலீப் வேதாராய்ச்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, எதிர்கட்சியில் இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, விசேடமாக மட்டக்களப்பை சார்ந்த உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒருவரை தவிர மற்றவர்கள் எல்லோருமே மிகவும் நல்ல ஆணித்தரமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்களில் இருந்து ஒரு விடயம் தெரிகின்றது. கடைசியாக பேசிய எங்களுக்கு எல்லோருக்கும் ஆக்டர் அப்புவாமி என்கின்ற ஒரு எம்பி பேசினார். அவர் பேசுகின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்கும் கால்கின்ற பொழுது இந்த விவாதத்தில் கருத்துக்கள் வருகின்ற பொழுது அந்த கருத்துக்கள் தொடர்பாக எதிர்வினையாற்றிய சம்பந்தமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவைகளுக்கு பதில் வழங்கினார். அவ்வாறு வழங்கி இருக்கின்ற போது மறுபடியும் அதே வார்த்தைகளையும் அதே குற்றச்சாட்டுக்களையே வெறுமனே முன்வைக்கின்ற நபர்களாகவே இன்றைக்கு விசேடமாக அந்த எதிர்கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதனால் நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த இடத்தில். என்னவென்றால், விசேடமாக நான் இன்றைக்கு இந்த அமைச்சை பொறுப்பேற்று இன்றைக்கு 4 மாதங்கள் தான் ஆகுகின்றது கௌரவ உறுப்பினர் அப்படி. ஆனால் இப்பொழுது இந்த அமைச்சு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை பார்க்கின்ற பொழுது என்னமோ கடந்த காலம் முழுவதும் நாங்கள் தான் இதில் ஆட்சி பீடத்தில் இருந்தது போன்றும், நாங்கள் தான் இந்த மீன்பிடி அமைச்சை செய்தது போன்றும் இவர்களால் எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும். அதனால் அது தொடர்பாக நான் அலட்டிக் கொள்ள என்றல்ல. அதாவது மீனவர்கள் 15 සභාපතිතුමිය මූලාසනයට පැමිණෙනවා. ඕඩර් ප්ලීස්. மீனவர்கள் தொடர்பாக மிக ஆழமான தேடலை நாங்கள் செய்து வருகிறோம். கடந்த 4 மாதங்களாக இங்கு இருக்கின்ற உறுப்பினர்கள் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமைச்சை நாங்கள் பொறுப்பேற்கின்ற பொழுது, அதாவது சிஎஃப்சி என்கின்ற சிலோன் பிஷரிஸ் கோர்பரேஷன் எடுத்துக்கொண்டாலும் சரி, நெக்னா நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, சீனோர் எடுத்துக்கொண்டாலும் சரி, நோத்னி எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களின் கீழ் இயங்குகின்ற எங்களுடைய அமைச்சின் கீழ் இயங்குகின்ற 6க்கு அதிகமான நிறுவனங்கள் இருக்கின்றது. அந்த அனைத்து நிறுவனங்களுடைய செயற்பாடுகளையும் மீளாய்வு செய்து
அங்க இருக்கின்ற அதிகாரிகளோடு ஆழ்ந்த உரையாடலை செய்து அவர்களோடு சேர்ந்து இன்றைக்கு நாங்கள் இந்த மீன்பிடித்துறையை கடல் தொழிலை கட்டியெழுப்புவதற்கான புதிய வேலை திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கோம். அப்ப அந்த வேலை திட்டத்தை தேடுகின்ற போது எங்களுக்கு தெரிகின்றது இந்த நிறுவனங்கள் அனைத்துமே இன்றைக்கு உடைந்து விழுந்து சீரழிந்து போன ஒன்றாகவே இருக்கின்றது. நாங்கள் சொல்லுகின்றோம் இலங்கையை சுற்றி 200 மைல் கடல், விசாலமான கடல் இருக்கின்றது, கடலில் மீன்கள் இருக்கின்றது, ஆனால் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு மீன் இல்லை என்கின்ற